பைக்ல வண்டியோட வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கும் கம்மிப்படுத்துறதுக்கும் கியர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது வண்டி வேகமா போகணும்னா மேக்சிமம் கியர்ல என்கேஜ் பண்ணிட்டோம்னா வண்டி வேகமா போகும். நம்மளுக்கு அதிகமான டார்க் தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல வச்சு ஓட்டணும்னா நம்மளுக்கு அதிகமான டார்க் கிடைக்கும். நம்ம ஒரு வண்டியில போகும்போது நம்மளோட டார்க்கும் நம்மளோட வேகத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த கியர் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆனா ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா? அப்படி கியர் சிஸ்டம் இருந்தா அது எப்படி ஸ்கூட்டர்ல நம்ம மேனுவலா என்கேஜ் பண்ண முடியுமா? அது ஆட்டோமேட்டிக்கா என்கேஜ் பண்ணிக்குது. அப்படி கியர் சிஸ்டம் இல்லைன்னா இந்த ஸ்பீடையும் டார்க்கையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்கூட்டர்ல வேற என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க? அப்பேற்பட்ட கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு பதில் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வண்டியில பாத்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற அந்த யூனிட்டே ஒரு இன்ஜின் தான். ஸோ அந்த இன்ஜினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் த்ராட்டில் இருக்குது. ஸோ அந்த த்ராட்டில் த்ராட்டில் வால்வில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம த்ராட்டில் நம்ம முறுக்க அது த்ராட்டில் வால்வ் ஓப்பன் ஆகும் போது நம்மளுக்கு நிறைய ஏர் உள்ளே போகும். ஸோ அது மூலயமா ஸ்பீடு இன்ஜினோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பெர் மினிட். இந்த இன்ஜினோட ரொட்டேஷன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த த்ராட்டில் இருக்குது. இப்போ நம்ம அந்த இன்ஜினை டைரெக்டாக நம்மளோட வீல்ஸில் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம என்ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இன்ஜினுக்கும் வீல்ஸுக்கும் நடுவில் கியர் சிஸ்டம் கொண்டு வராங்க. கியர் சிஸ்டம் கொண்டு வரதுனால நம்ம இன்ஜின்லன்னு வர அந்த ஸ்பீடை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கியர் மெஷ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நம்ம டைரெக்டாக இன்ஜின்லேருந்து வீல்ஸ்க்கு கனெக்ட் பண்ணோன்னா நம்மளால் என்ஆஃப் டார்க் கொடுக்க முடியாது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதும் கஷ்டம், அதேமாதிரி இன்ஜினை ரன் பண்ணி அந்த வெஹிக்கிளை மூவ் பண்ணுறதும் கஷ்டம். ஸ்கூட்டரில் மட்டும் கியர்ஸே இல்லாமல் எப்படி நம்ம இன்ஜின்லேருந்து வீல்ஸ்க்கு டைரெக்டாக பவர் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்கூட்டரில் இன்ஜினுக்கும் வீல்ஸுக்கும் நடுவில் கியர்ஸ்க்கு பதிலாக சிவிடி சிஸ்டம் இருக்கும். சிவிடினா கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது கியர்ஸ் என்ன வேலை பார்க்குமோ அதே வேலையை தான் இதுவும் செய்யும். ஸோ சிவிடிக்கும் கியர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சிவிடியில் ரெண்டே ட்ரம் தான் இருக்கும். அதுவும் இன்டர்னலாக டேப்பர்டாக இருக்கும். ஸோ அந்த ட்ரம்ஸ் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் இருக்கும். ஸோ அந்த பெல்ட்டு மேலேயும் கீழேயும் அந்த ட்ரம் கம்ப்ரஸ் ஆக போது அந்த பெல்ட்டு மேலேயும் ட்ரம்ப் எக்ஸ்பேண்ட் ஆக போது அந்த பெல்ட் கீழேயும் போகும். ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு ஸ்கூட்டரில் ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகுது. இது மூலயமா டார்க்கும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஸ்கூட்டருக்கும் பைக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்கூட்டர்லையும் கியருக்கு பதிலாக கியர் செய்கிற வேலைக்கு பேரலான வேலையை செய்கிறதுக்காக சிவிடி சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூட்டர்லேயும் சிவிடி சிஸ்டம் இருக்குது, கியர் இல்லை ஆனால் சிவிடி சிஸ்டம் இருக்குது. என்ன நண்பர்களே, ஸ்கூட்டர்ல கியர்ஸ்க்கு பதிலா என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது போல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.